அன்புதான் சிவம். அன்பு வேறு சிவம் வேறு அன்று. அன்பையும் சிவத்தையும் வேறு வேறாக காண்கின்றவர்களை அறிவிலர் என்கின்றார் திருமூலர். உயிர்கள் அனைத்திடமும் அன்பு இருக்கின்றது. எங்கெல்லாம் உணர்ச்சி இருக்கின்றதோ அங்கெல்லாம் அன்பு இருக்கும். அன்பு இருக்கும் இடமெல்லாம் அறிவு இருக்கும். அறிவு இருக்கும் இடமெல்லாம் ஆற்றல் இருக்கும். ஆற்றல் இருக்கும் இடமெல்லாம் அழகு இருக்கும். அழகு இருக்கும் இடமெல்லாம் ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் இருக்கும் இடமெல்லாம் உண்மை இருக்கும். உண்மை இருக்கும் இடமெல்லாம் சிவம் இருக்கும். அன்பு பல்வேறு பரிணாமங்களை எடுக்கவல்லதாக இருக்கின்றது. அன்பு முதிர்ந்து முதிர்ந்து பக்தியாய் வழிபடுகின்றது. அன்பு விரிந்து விரிந்து அருளாக மலர்கின்றது. அன்பு பெருகி பெருகி தியாகமாக உருவெடுக்கின்றது. பக்திக்கும் அருளுக்கும் தியாகத்துக்கும் அருளாய் இருப்பது அன்புதான். அன்பும் அருளும் தியாகமும் ஓர் உரு கொண்டு தாய்மையாக வடிவெடுக்கின்றது. மாநில உருவில் தாயிடமிருந்து இந்த அருங்குணங்களை எல்லாம் காண்கின்றோம். உலகில் தாய் அன்புக்கு நிகரானது எதுவும் இல்லை என்கிறார் சுவாமி ஆத்மானந்தா. பெற்றெடுத்த தாயை தெய்வமாக போற்றி தொழுவது நமது பாரத பண்பு. அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று மூத்துரையும், தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற மூத்துரையும் வழங்கப்பட்டு வருகின்றது.